இதுவரை அப்ஸ்ட்ராக்ஷன் என்றால் என்ன, குறிப்பாக டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்றால் என்ன, அடுத்து டேட்டா டைப் என்றால் என்ன, இன்னும் குறிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்றால் என்ன என்று நாம் சொல்லிவிட்டோம். இனி பல எடுத்துக்காட்டுகள் கொடுப்போம். இதோ நிரலாக்கத்தில், அதாவது கணினி அறிவியலில் இன்றியமையாத ஏடிடியாக கருதப்படுவது ஸ்டாக். உங்கள் புத்தகத்தில் இல்லை, இது ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். ஸ்டாக் என்பது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸ்டாக் என்றால் என்ன? இதோ இது போன்று பல இருக்கும். நான் ஒன்றை காட்டியிருக்கிறேன். எனவே இவ்வாறு பல ஸ்டாக்குகள் இருக்கும். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன அப்ஸ்ட்ராக்ஷன்? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதை டைப்பாக மாற்றுவது எப்படி? கரஸ்பாண்டிங் ஆபரேஷன் செயல்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இதோ புஷ் பாப். புஷ் என்றால் 4 போடு, பாப் என்றால் மேலே இருப்பதை எடு. எனவே 2 5 3 4 இவற்றை நான் போட்டு இருக்கிறேன். புஷ், இதிலிருந்து ஒன்றாக எடுக்க முடியும். நான் இவ்வாறு புஷ் பாப் போன்ற செயல்களை வைத்துக்கொண்டு, இது போன்ற அப்ஸ்ட்ராக்ட் ஆப்ஜெக்ட்ஸை வைத்துக்கொண்டு நான் ஸ்டாக் என்கின்ற ஒரு ஏடிடியை உருவாக்குகிறேன். எனவே இந்த ஸ்டாக் என்பது ஒரு ஏடிடி. அதுபோல கியூ, இதோ ஒன்றின் பின் ஒன்றாக நிறுத்துவது. இதோ 2 முன்னாடி இருக்கிறது, அதற்கு பிறகு 3 5 7 6. எனவே இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஏனென்றால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா கியூவை நான் எண்களை வைத்துக்கொண்டு உருவாக்கி இருக்கிறேன். பட் வாட் ஆர் தி ஆபரேஷன்ஸ்? ஏதாவது நீங்கள் போட வேண்டும் என்றால் இங்கே போட வேண்டும். இப்போ நான் 7 போட வேண்டும் என்றால் இங்கே அந்த 7 போட வேண்டும். இங்கே போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது. எடுக்க வேண்டும் என்றால் முன்பிருந்து எடுக்க வேண்டும். இதோ 2 எடுக்கலாம், 3 எடுக்க முடியாது. 3 எடுக்க வேண்டும் என்றால் 2 எடுத்து விட்டு பிறகு 3 எடுக்கலாம். இவ்வாறு add to the queue, remove from the queue என்பவையான ஆபரேஷன்களை, செயல்களை நீங்கள் இங்கே கொடுப்பதாக இருந்தால் then இந்த queue என்பது ஒரு ADT. அதுபோல ட்ரீ, இதோ பாருங்கள், இது ஒரு ட்ரீ. ஆபரேஷன்ஸ் என்ன? add a node. இதோ ஒன்றும் ஒரு நோட் என்று சொல்லுவார்கள். delete, we can add a node. இங்கே ஒரு நோடை போடலாம். இதோ ஒரு 5 இல்லாட்டி 8 என்று போட்டுக்கொள்ளலாம். எனவே add a node, delete, இதை நான் எடுத்து விடலாம். இவ்வாறு நான் ஆபரேஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். எனவே இது ஒரு ADT. எனவே ஸ்டாக், கியூ, ட்ரீ என்பவை நிரலாக்கத்தில் மிக மிக இன்றியமையாத ADT. அதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை இன்னும் பல எடுத்துக்காட்டுகள். இப்பொழுது நாம் பைத்தானை வைத்துக்கொண்டு இந்த ஏடிடியை விளக்குவோம். இங்கே நான் ஒரு ஏடிடியை உருவாக்கி இருக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த ஏடிடியை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஏற்கனவே இது பைத்தானில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நாம் இதை இங்கே செயலாக்கம் செய்யும், இம்ப்ளிமெண்ட். இந்த ஏடிடியில் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன? இதோ ஏற்கனவே நாம் சொன்னது 2 + 3j, 4 கழித்தல் 2j, 4 கூட்டல் 1j என்பன. என்ன ஆபரேஷன் நாம் கொடுக்க போகிறோம்? நாம் விருப்பம்தான். நான் get என்கின்ற ஒரு ஆபரேஷனை கொடுக்கிறேன். set absolute display என்கின்ற 4 செயல்கள், 4 ஆபரேஷன் கொடுக்கிறேன். 4 actions, 4 operations. இந்த ADT நான் எவ்வாறு செயல்படுத்துவது, இம்ப்ளிமெண்ட் செய்வது? வழக்கம் போல நாம் கிளாஸ் என்பது பயன்படுத்திக் கொள்ளும். இதுதான் மிக முக்கியம். இந்த கிளாஸ் என்பது ADT-யை உருவாக்குவதற்கு மிக மிக பயனுள்ள ஒரு கருத்து, கோட்பாடு. இந்த கிளாஸ் இல்லாமல் ADT-யை உருவாக்க முடியுமா? முடியும். ஆனால் கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு மிக நல்லது. இவ்வாறு கிளாஸ் போட்ட பிறகு முதலில் ஆப்ஜெக்ட்ஸ்களை உருவாக்க வேண்டும் இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை உருவாக்க வேண்டும். எதிலிருந்து? இன்டிஜரிலிருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை உருவாக்க. அதற்காக நான் இனிட் என்பதை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இனிட் தெரியும், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். தமிழில் ஆக்கி என்று சொல்லுவோம். இந்த ஆக்கியை வைத்துக்கொண்டு நாம் இந்த பொருட்களை உருவாக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸையும் ஒய்யும் கொடுத்தால் உங்களுக்கு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் அது உருவாக்கும். ரியலும் இமேஜினரியும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஜே என்பதை நாம் இங்கே சொல்ல தேவையில்லை. ஜே என்று நமக்கு வேண்டுமென்றால் அதை நாம் உருவாக்கி கொள்ளலாம் பிறகு. எனவே இந்த ஆபரேஷன் நமக்கு மிக முக்கியம். இனிட் என்பது தானாகவே பைத்தானில் இருக்கிறது. எனவே அதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இங்கு நாம் சொல்ல தேவையில்லை. அடுத்து கெட். கெட் என்றால் இங்கே இருக்கின்ற எக்ஸையும் ஒய்யையும் எனக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கெட். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்டை கொடுக்க வேண்டும். செட் என்பது நான் எக்ஸ் ஒய் கொடுக்கிறேன், அதை ரியலில் போட வேண்டும், இமேஜினரியில் போட வேண்டும். அதுதான் செட். அப்சல்யூட் என்றால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் அப்சல்யூட். டிஸ்பிளே என்றால் பிரிண்ட் செய், ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் பிரிண்ட் செய் என்று அர்த்தம்.
சரி, இவ்வளவு ஆபரேஷன் கொடுத்தாகிவிட்டது. இதை எவ்வாறு செய்வது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை உருவாக்குவது என்றால் யூனிட்டை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். அப்சல்யூட் என்றால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்று சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் என்பது ஏற்கனவே பைத்தானில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நான் செய்துவிட்டேன். ஆப்ஸ் காம்ப்ளெக்ஸ் செல்ஃப் டாட் ரியல் செல்ஃப் டாட் இமேஜ் என்று சொன்னால் எனக்கு இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வரும். டிஸ்பிளே ரியலையும் இமேஜினரியும் எடுத்து அதிலிருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை உருவாக்கி பிரிண்ட் செய்திருக்கிறேன். இங்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் என்பது பைத்தானில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வாறு இந்த ஏடிடியை நான் உருவாக்கியிருக்கிறேன். எவ்வாறு பயன்படுத்துவது? இதோ காம்ப்ளெக்ஸ் ஏடிடி என்கின்ற ஒரு பொருளை உருவாக்குகிறேன். 2 3 ரியல் இமேஜினரி கொடுத்து காம்ப்ளெக்ஸ் ஏடிடி, இதோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஏடிடி கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் C1 உருவாக்கி அதிலிருந்து C1.get என்றால் எனக்கு இந்த ரியல் இமேஜினரி கிடைக்கும். அது எதுவாக கிடைக்கிறது? அது ஒரு டப்பிளாக கிடைக்கிறது. self.real, self.image. அந்த டப்பிளை எடுத்து U1 இல் போடுகிறேன். எனவே if I print U1, இதோ அந்த டப்பிள் வரும் 2 3. இப்பொழுது 2 3 எடுத்துவிட்டு இந்த C1 இல் 3 4 போட வேண்டும். எனவே C1.set 3 4 என்று சொன்னால் அந்த 2 3 போய் 3 4 இருக்கும். இப்பொழுது C1 நான் டிஸ்பிளே செய்தால் எனக்கு 3 + 4 J வரும். அந்த J எங்கிருந்து வருகின்றது? இதோ நான் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றுகிறேன். ரியலையும் இமேஜினரியும் எடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றுகிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் முன்பு சொன்னது போலவே it comes from Python. இங்கே பாருங்கள், ஊடாடம் சாளரத்தில் நீங்கள் சென்று காம்ப்ளெக்ஸ் 3, 4 என்று அடித்தால் இது வரும் உங்களுக்கு. எனவே பைத்தானே ஏற்கனவே J போடுகின்றது. அதை நான் இங்கே பயன்படுத்திக் கொண்டேன். அதுபோல அப்சல்யூட் என்பதை 5 என்று கொடுக்கின்றது. இவற்றை நான் இங்கே பயன்படுத்திக் கொண்டேன். எனவே டிஸ்பிளே என்று நான் இங்கே சொல்லும் பொழுது இது வரும். அப்சல்யூட் என்று நான் கூப்பிடும் பொழுது எனக்கு இந்த ஆப்ஸ் வரும். இந்த ஆப்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றப்பட்டவுடன் அதனுடைய மதிப்பு இவ்வாறு வரும். எனவே இந்த எடுத்துக்காட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எவ்வாறு ஏடிடியாக உருவாக்குவது என்று நான் காட்டியிருக்கிறேன். அடிப்படையாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அதிலிருந்து என்ன வகையான செயல்களை எவ்வாறு நீங்கள் செயலாக்கப்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்தால் உங்களுக்கு இந்த ஏடிடி தயாராகிவிடும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்திலிருந்து சிட்டி ஏடிடி. அதை எவ்வாறு உருவாக்குவது? ஒரு சிட்டி என்றால் அதற்கு பெயர் இருக்கும், அதுக்கு ஒரு லாட்டிடியூட் இருக்கும், லாஞ்சிடியூட் இருக்கும். லாட்டிடியூட், லாஞ்சிடியூட், இதுதான் ஒரு சிட்டியினுடைய விவரங்கள். இன்னும் பல இருக்கின்றன, அவை இங்கே கொடுக்கப்படவில்லை. எனவே இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு சிட்டியை நாம் உருவாக்க முடியும், ஒரு டேட்டா. ஆனால் அது ஏடிடி ஆகாது. ஏடிடி ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆபரேஷன்ஸ் வேண்டும். என்னென்ன ஆபரேஷன்ஸ் நாம் கொடுக்கிறோம்? கெட் த நேம், சிட்டியினுடைய பெயர் என்ன, அதனுடைய லாட்டிடியூட் என்ன, லாஞ்சிடியூட் என்ன, இவற்றையெல்லாம் நாம் ஆபரேஷன்ஸ்ல கொடுக்கிறோம். எனவே இது ஒரு ஏடிடி. அதற்கு மேலாக ஒரு சில ஃபங்க்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஏடிடியுடைய பிரிவன்று, இது எக்ஸ்ட்ரா. மேக் சிட்டி என்றால் ஒரு சிட்டியை உருவாக்குவது எப்படி என்கின்ற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து கெட் லாட்டிடியூட் என்பது ஒரு ஃபங்க்ஷன். கெட் லாஞ்சிடியூட் என்பது இன்னொரு ஃபங்க்ஷன். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் என்பது ஒரு ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் என்பது இங்கே தொடங்கி இங்கே முடிகின்றது, அதுதான் ஏடிடி. இவையெல்லாம் கிளாஸுக்கு வெளியே இருக்கின்றன. இப்பொழுது மெயின் ப்ரோக்ராமுக்கு போவோம். இங்கே இருக்கின்ற செயற்கூறு ஃபங்க்ஷனை வைத்துக்கொண்டு we create a city. இதோ C1 latitude longitude, create an object city1. அதுபோல create city2. இந்த city1க்கும் city2க்கும் உள்ள distance, தொலைவு எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்பது இது. எனவே distance என்கின்ற ஃபங்க்ஷனை நான் கூப்பிடுகிறேன். இது latitude எடுத்து longitude எடுத்து அதை வைத்துக்கொண்டு இந்த நூற்பா ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு நமக்கு அந்த தூரத்தை கணக்கிட்டு இங்கே கொடுக்கின்றது. அதை நான் இங்கே அடித்திருக்கிறேன். இதோ this is the distance between city1 and city. Similarly city3 என்பது C3, city4 என்பது C4. இந்த distance இது அது இங்கே வந்திருக்கின்றது. இந்த மேக் சிட்டி என்பது இதோ இங்கிருந்து வருகின்றது. அது இந்த ஆக்கியை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குகின்றது. இதோ getLat என்கின்ற ஃபங்க்ஷன் இந்த ADT-ல் உள்ள getLat என்கின்ற ஆபரேஷனை பயன்படுத்தியிருக்கின்றது. இதோ getLaunch என்கின்ற ஆபரேஷன். இங்கே getLat, getLaun என்பவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இதுதான் ADT. இந்த ADT-ல் உள்ள ஆப்ஜெக்ட்களை உருவாக்கி இந்த ஆபரேஷன்களை பயன்படுத்தி நாம் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். இங்கே மெயின் கோட் எழுதியிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடைசியாக the distance between city 1 and city 2 என்பதுக்கு இந்த நூற்பா ஃபார்முலா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தோராயமான டிஸ்டன்ஸ் தான், இது சரியான டிஸ்டன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த எடுத்துக்காட்டுக்கு இது போதும் என்று நான் விட்டுவிட்டேன். அடுத்து ஒரு ADT ரேஷனல் நம்பர்ஸ் உங்கள் புத்தகத்தில் 17ஆம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, these are the objects for this ADT rational numbers. ADT உடைய பெயர் என்ன? rational numbers. இதுதான் பெயர். இதோ init என்பது create the object, create rational numbers. These are the operations. எனவே கன்ஸ்ட்ரக்டரை வைத்துக்கொண்டு பொருட்களை உருவாக்குகிறோம். இந்த செயல்களை வைத்துக்கொண்டு இந்த பொருட்கள் மீது நாம் ஆபரேஷன்ஸ் செய்கிறோம். எனவே இந்த கிளாஸ் இங்கிருந்து தொடங்கி இதுவரை சென்று இங்கே முடிகின்றது. இதுதான் ADT. இந்த ADT-ஐ வைத்துக்கொண்டு இங்கே நாம் ஒரு சிறு நிரல் எழுதியிருக்கிறோம். இங்கே ஆபரேஷன்ஸ் என்ன செய்கின்றன? ரேஷனல் என்கின்ற ஒரு ஆபரேஷன், நியூமரேட்டர் என்கின்ற ஒரு ஆபரேஷன், டினாமினேட்டர் என்கின்ற ஒரு ஆபரேஷன். அதாவது n d என்கின்ற இரு எண்களை கொடுத்தால் இந்த n என்பது நியூமரேட்டராக போகும், d என்பது டினாமினேட்டராக போகும். இந்த ஆபரேஷன் நியூமர் என்பது நியூமரேட்டர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதாவது L0 எடுத்தால் நியூமரேட்டர் கிடைக்கும், அதுபோல L1 எடுத்தால் உங்களுக்கு டினாமினேட்டர் கிடைக்கும். உங்களுக்கு இதுவரை புரிந்திருக்கலாம். இந்த லிஸ்ட் என்கின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு நாம் இங்கே ரேஷனல் நம்பர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். அதனால்தான் இங்கே இந்த ADT யூசிங் லிஸ்ட் என்று போட்டிருக்கிறேன். எடுத்துக்காட்டாக 2/4 என்பது ஒரு ரேஷனல் நம்பர் என்றால் நான் ஒரு லிஸ்டை எடுத்துக்கொண்டு 2,4 என்று நான் அதை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறேன். அதனால்தான் இங்கே இனிட்டில் x, y என்று கொடுத்தால் அந்த x-ஐ எடுத்து L-இல் போடுகிறது, பிறகு y-ஐ எடுத்து L-இல் போடுகின்றது. எனக்கு அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வேண்டும் என்றால் L0, L1-ஐ நாம் எடுத்தால் எனக்கு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கிடைக்கும். அதுதான் இது. எனவே இந்த ADT என்பது லிஸ்டை வைத்துக்கொண்டு ரேஷனல் நம்பர்ஸ்களை உருவாக்கி இருக்கின்றது என்று நாம் சொல்லலாம். இங்கே என்ன செய்கிறோம்? ஒரு ரேஷனல் நம்பரை உருவாக்கு. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா? இதோ ரேஷனல் நம்பர்ஸ் ADT. இதுதான் ADT பெயர். போட்டு 0,1 என்றால் எனக்கு ஒரு ADT பொருள் கிடைக்கின்றது. இங்கே 0 இருக்கும், 1 இருக்கும். சரி, ஒரு ADT பொருள் ரேஷனல் நம்பர் உருவாக்கியாகிவிட்டது. நான் இதில் உள்ள ஆபரேஷன்ஸ்களை இப்பொழுது அழைக்கிறேன். என்ன ஆபரேஷன்ஸ்? நியூமரேட்டர் என்கின்ற ஆபரேஷனை அழைக்கிறேன். r.numer, அதுபோல r.denominator என்கின்ற 2 செயல்களை நான் இங்கே அழைக்கிறேன். அழைத்தால் எனக்கு இதோ வருகின்றது 0, 1. அடுத்து இந்த ஆபரேஷன் ரேஷனல் என்கின்ற ஆபரேஷனை நான் அழைக்கிறேன். அதை அழைத்து அதற்கு 5, 7 என்கின்ற ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கிறேன். இது என்ன செய்யும்? இந்த r என்கின்ற ரேஷனல் நம்பர் ஏற்கனவே அங்கே 0, 1 இருக்கிறது, அதை மாற்றி நமக்கு வேறொரு ரேஷனல் நம்பர் கொடுக்கின்றது. எப்படி மாற்றுகின்றது? இந்த L0-வில் ஏற்கனவே 0 இருக்கும், அதை எடுத்து விட்டு இது 5 போடுகின்றது. L1-இல் 1 இருக்கும், அதை எடுத்து விட்டு 7 போடுகின்றது. அதுதான் இந்த ரேஷனல் என்கின்ற ஆபரேஷன். எனவே r மாறிவிட்டது. அந்த r-இல் உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்னவென்று இந்த ஆபரேஷன்களை கூப்பிட்டு கேட்டால் இதோ 5, 7 என்று வரும். எனவே இந்த எடுத்துக்காட்டில் ரேஷனல் நம்பர்ஸ் என்கின்ற ஒரு ADT-ஐ உருவாக்கி அதை பயன்படுத்தியிருக்கின்றேன். இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன், இங்கே டப்பிள்ஸை வைத்துக்கொண்டு அதே ரேஷனல் நம்பரை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதாவது ஒரு ADT-ஐ நீங்கள் எத்தனை முறைகளிலும் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். நான் இந்த ADT-ஐ லிஸ்டை வைத்துக்கொண்டு ஒரு முறை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறேன், டப்பிளை வைத்துக்கொண்டு ஒரு முறை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறேன். லிஸ்டை வைத்துக்கொண்டு செய்வது இது, டப்பிளை வைத்து செய்வது இது. ஆனால் ADT அதே ADT தான். இதோ init, rational, numerator, denominator. ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் மாறி இருக்கும். init எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், init-ஐ பார்த்தீர்களானால் நான் லிஸ்டுக்குள் போடுகிறேன் x, y. இங்கே டப்பிளுக்குள் போடுகிறேன். இதோ பாருங்கள், x, y என்று ஒரு டப்பிளை உருவாக்கி அதை t-யில் போடுகிறேன் as a tuple. This creates the object. இது ஆபரேஷன்ஸ். ரேஷனல் என்கின்ற ஆபரேஷன். எனக்கு இருக்கின்ற டப்பிளை இவ்வாறு மாற்ற வேண்டும். எனவே ND-ஐ வைத்துக்கொண்டு ஒரு டப்பிளை உருவாக்கி அதை t-யில் போடுகிறேன். சரி, நியூமரேட்டரை எவ்வாறு எடுப்பது? அந்த டப்பிளிலிருந்து முதல் என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு நியூமரேட்டர் வரும், இரண்டாவது என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு டினாமினேட்டர் வரும். ஆனால் இவையெல்லாம் டப்பிள்கள். எனவே நாம் முதல் இம்ப்ளிமெண்டேஷன் லிஸ்டை வைத்துக்கொண்டு செய்தோம், இங்கு டப்பிளை வைத்துக்கொண்டு செய்கிறோம்.
அதே ஆப்ரேஷன்ஸ் தான். எனவே இங்கே ரேஷனல் நம்பர்ஸ் ஏடிடி என்று நாம் சொல்லி 0,1 போட்டால் நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் வருகின்றது. எப்படி அந்த ரேஷனல் நம்பர் 0/1 என்று வரும். இதுதான் ரேஷனல் நம்பர் நாம் பொதுவாக குறிப்பிடுவது. இதை பிரிண்ட் செய்ய சொன்னால் நியூமரை கூப்பிட்டு நியூமரேட்டரை எடுத்து டினாமை கூப்பிட்டு டினாமினேட்டரை எடுத்து பிரிண்ட் செய்தால் நமக்கு 0 எண் இது, ஆனால் பிரிண்ட் ஆவது இது. ரேஷனல் என்கின்ற ஆபரேஷனை கூப்பிட்டு அதை மாற்ற வேண்டும், ஆரை மாற்ற வேண்டும். ஏற்கனவே 0,1 என்று இருக்கின்றது, அதை 5, 7 என்று மாற்ற வேண்டும். இவ்வாறு மாற்றிய பிறகு நியூமரை கூப்பிட்டு நியூமரேட்டர், டினாமை கூப்பிட்டு டினாமினேட்டரை எடுத்து நாம் பிரிண்ட் செய்தால் நமக்கு 5, 7 என்று வரும். எனவே இது ஒரு செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதே ஏடிடி. எனவே ரேஷனல் நம்பர்ஸ் ஏடிடி என்பதை லிஸ்டை வைத்துக்கொண்டு இம்ப்ளிமெண்ட் செய்வது இது, டப்பிளை வைத்து இம்ப்ளிமெண்ட் செய்வது இது. நீங்கள் வேறு எந்த முறைகளிலும் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளலாம், எல்லாம் நம் விருப்பத்தை பொறுத்தது. இன்னொன்று பேர்ஸ், இணைகள், பக்கம் 17 உங்கள் புத்தகத்தில். பேர்ஸை எவ்வாறு நாம் இம்ப்ளிமெண்ட் செய்வது as an ADT. எனவே ADT பேர்ஸ், இணைகள் ADT. நான் 2 இம்ப்ளிமெண்டேஷன் காட்டியிருக்கிறேன். ஒன்று யூசிங் லிஸ்ட், மற்றொன்று யூசிங் டப்பிள்ஸ். இணை என்றால் என்ன? இதுதான் 2,3 என்பது ஒரு இணை, ஒரு பேர். எல்லாளன், வில்லாளன் என்பது ஒரு இணை. இதுவும் ஒரு இணை. இங்கே இந்த இணை எண்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது, இந்த இணை சரங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது, இந்த இணை டப்பிள்ஸ்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த டப்பிள் 2,4, இந்த டப்பிள் A சரங்கள். இந்த 2 டப்பிள்களையும் வைத்துக்கொண்டு ஒரு இணை உருவாக்கப்பட்டது. இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் மிக எளிது. யூசிங் லிஸ்ட். நான் லிஸ்டை பயன்படுத்துவதால் XY என்று கொடுத்தால் அந்த X ஒரு லிஸ்டாக மாற்றி லிஸ்டில் போடுகிறேன். எனவே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இஸ் ரெடி. கெட் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி பேர் என்று நமக்கு வேண்டும் என்றால் லிஸ்ட் 0 என்று போட்டால் உங்களுக்கு முதல் எலிமெண்ட் வந்துவிடும். 2 என்று வந்துவிடும். அதுபோல உங்களுக்கு இரண்டாவது என்ட்ரி வேண்டுமென்றால் லிஸ்ட் 1 என்று போட வேண்டும். இந்த இணையை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் str என்கின்ற பைத்தானில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயற்கூற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது என்ன செய்கிறது? the list 0, list 1 இவற்றை எடுத்து ஸ்ட்ரிங்காக மாற்றி நமக்கு கொடுக்கிறது. அதுபோல நாம் டப்பிள்ஸை வைத்துக்கொண்டும் நாம் இதை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். இதை பாருங்கள், init xy என்பது இங்கே லிஸ்ட் போட்டது போலவே நாம் இங்கே டப்பிள்ஸ் போடுகிறோம். get first என்றால் pair 0, get second என்றால் pair 1. pair என்பதுதான் அந்த டப்பிள். இங்கு செய்தது போலவே ஸ்ட்ரிங். இவ்வாறு பேர் 0வையும் பேர் 1ஐயும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்ட்ரிங்கை உருவாக்கி நீங்கள் ரிட்டர்ன் செய்யலாம். சரி, இந்த ADT யூசிங் லிஸ்ட், இந்த ADT யூசிங் டப்பிள் இவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது? முதலில் லிஸ்டை வைத்துக்கொண்டு உருவாக்கிய ADT பார்ப்போம். இந்த ADT பேர் என்ன? பேர் யூசிங் லிஸ்ட் என்பதுதான் இந்த ADT இம்ப்ளிமெண்டேஷன். எனவே இந்த ADT வைத்துக்கொண்டு ஒரு பேரை உருவாக்கி அதை நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ பாருங்கள், பிரிண்ட் யூசிங் லிஸ்ட் பேர் 1 என்று காமெண்ட். யூசிங் லிஸ்ட் பேர் 1. பேர் 1 என்பதை நான் பிரிண்ட் செய்ய வேண்டும். இது பிரிண்ட் செய்வதற்கு இது அழைக்கப்படும். இட்ஸ் கால் பை டிஃபால்ட். நீங்கள் இதை அழைக்க தேவையில்லை, இது தானாகவே அழைக்கப்படும். இங்கே நமக்கு ஸ்ட்ரிங் வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் பிரிண்ட் செய்ய முடியும். எனவே இது தானாகவே அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இங்கே 2 அடிக்கர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அழைத்த பிறகு நான் இதை எழுதியிருக்கிறேன். இதை அழைத்து இவ்வாறு நமக்கு கிடைக்கும். அதுபோலவே இன்னொரு பேரை நான் உருவாக்கி இருக்கிறேன் யூசிங் டப்பிள்ஸ். இந்த ADT வைத்துக்கொண்டு நான் டப்பிள்ஸை உருவாக்கி இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறேன். அடுத்து பேர் இதனுடைய முதல் என்ட்ரி, அதாவது 2ஐ எடுத்து, அடுத்து பேர் 2னுடைய முதல் என்ட்ரி 5ஐ எடுத்து 2ஐயும் கூட்டினால் எனக்கு 7 வரும். 2 கூட்டல் 5 7. அந்த 7ஐ பேர் 3 ஃபர்ஸ்ட் என்று நான் போட்டிருக்கிறேன். எனவே பேர் 3 ஃபர்ஸ்டில் நமக்கு 7 இருக்கும். அதுபோல பேர் 3 செகண்டில் இதில் உள்ள செகண்டையும் எடுத்து கூட்டி நமக்கு 9 வரும். அந்த 9ஐ பேர் 3 செகண்டில் போட்டிருக்கிறேன். இப்பொழுது பேர் யூசிங் லிஸ்ட் என்கின்ற ADT பயன்படுத்தி நான் ஒரு பேரை உருவாக்குகிறேன், இணையை உருவாக்குகிறேன். உருவாக்கி நான் அதை பிரிண்ட் செய்கிறேன். பேர் 3 பிரிண்ட். இது பிரிண்ட் செய்தால்
இங்கே இந்த pair 3 இதை கூப்பிடும். ஏனென்றால் pair using list என்கின்ற ADT பயன்படுத்தி நான் இந்த ஆப்ஜெக்டை உருவாக்கியிருக்கிறேன். எனவே print என்றால் இதை கூப்பிட்டு இதை print செய்யும். இதை கூப்பிடாது 7,9 என்று வரும். இந்த பக்கத்தில் இணை என்கின்ற ஒரு ADT, அதாவது pair என்கின்ற ADT-ஐ இரண்டு வகையாக இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறோம். using list, using tuple. கடைசியாக புத்தகத்தில் பக்கம் 18 ஒரு ADT இருக்கிறது, person. அந்த ADT பெயர் என்ன? person ADT. அதில் உள்ள பொருள் person எப்படி குறிக்கப்பட்டுள்ளது? first name, கடைசி பெயர் last name, அவருக்கு ஒரு ID இருக்கும், அவருக்கு ஒரு இமெயில் இருக்கும். இந்த நான்கும் சேர்ந்ததுதான் ஒரு person, ஒரு நபர். அப்படியான அந்த நபரை நாம் உருவாக்குவது எப்படி? using create. How do you create objects of this type? இப்படி first name, last name, ID, email, 4 பாராமீட்டரை வைத்துக்கொண்டு நாம் இது உருவாக்குவோம். என்ன ஆப்பரேஷன்ஸ் we support? get என்றால் என்ன? அதாவது first name, last name, ID, email இவற்றையெல்லாம் கொடுக்கும், அதுதான் get. put என்றால் நம்மிடத்தில் ஒரு first name இருக்கிறது, last name இருக்கிறது, ID இருக்கிறது, email இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்து இதில் போடுவது, அதுதான். அதாவது first name மாற்றுவது, last name மாற்றுவது, ID மாற்றுவது, email மாற்றுவது, அதுதான் put. get என்பது இருப்பதை கொடுப்பது, put என்பது இருப்பதை மாற்றுவது. எனவே this is a simple ADT. இதோ நான் பயன்படுத்தியிருக்கிறேன். person ADT உருவாக்கு. இங்கே person ADT init கொடுக்கவில்லை நான், இல்லையா? எனவே இது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குகிறது. ஆனால் அந்த ஆப்ஜெக்டில் first name, last name, ID, email ஒன்றுமே இருக்காது. இங்கே creation என்று சொல்வதற்கு பதிலாக நான் init என்று சொல்லி இருக்க வேண்டும். நான் சொல்லவில்லை. எனவே நான் சொல்லாததால் person ADT என்பது ஒரு empty ஆப்ஜெக்டை கொடுக்கும். அந்த empty ஆப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு நான் கிரியேஷன் என்கின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி அந்த பொருளுக்குள் எல்லாவற்றையும் போடுகின்றேன். என்ன? முத்து மாரி 1 2 3 4 5 என்கின்ற ஐடி, இது முத்துமாரி @ourmail.com என்கின்ற இமெயில் ஐடி. இந்த 4ஐயும் நான் போடுகின்றேன். போட்டுவிட்டு கெட் என்று சொல்கின்றேன். அது கெட் வந்து நான் போட்டதெல்லாம் கொடுக்கின்றது. நான் போட்டதெல்லாம் கொடுக்கின்றது. இதோ போட்டதெல்லாம் கொடுத்து அதை பிரிண்ட் செய்தால் இது வருகின்றது. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த person ADT-ஐ அழைத்து ஒரு empty ஆப்ஜெக்டை உருவாக்குகிறேன். திருப்பி கிரியேஷன் என்கின்ற ஆபரேஷனை பயன்படுத்தி எழிலரசி மாறி இது 3 2 4 5 6 என்கின்ற ஐடி, இதோ இந்த இமெயில் அட்ரஸ் இவற்றையெல்லாம் போட்டு அந்த பர்சனுடைய விவரங்களை மாற்றுகிறேன். மாற்றிவிட்டு கெட் என்கின்ற ஆபரேஷனை பயன்படுத்தி நான் அதை பிரிண்ட் செய்கிறேன். அது எனக்கு வருகின்றது. சரி, மொத்தத்தில் இந்த பக்கத்தில் என்ன செய்திருக்கிறோம்? பர்சன் என்கின்ற ADT-ஐ உருவாக்க அதனுடைய அமைப்பு இது. ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர், ஆபரேஷன்ஸ் என்ன? கிரியேஷன், கெட், புட். முன்பு சொன்னது போலவே இதை கிரியேஷன் என்று சொல்வதற்கு பதிலாக இனிட் என்று சொல்லியிருக்க வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை. கடைசியாக Q உங்கள் புத்தகத்தில் இல்லை. ஃபார் கம்ப்ளீட்னஸ் சேக் வழக்கம் போல ஒரு Q என்பது இப்படி இருக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். அதுதான் Q. இது இருந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் இப்படியே விட்டுவிட்டால் நமக்கு Q கிடைக்காது, நமக்கு லிஸ்ட் தான் கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்ட்களை கொடுக்க வேண்டும். ஓகே, இந்த இனிட்டை வைத்துக்கொண்டு யூ கிரியேட் a Q. அந்த Q உண்மையில் பார்த்தால் அது ஒரு லிஸ்ட் தான். அதனால் அது Q போல உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் வேண்டும். இதுதான் ADT-னுடைய வலிமை. இது லிஸ்டை வைத்துக்கொண்டு நாம் இந்த Q-ஐ உருவாக்கினாலும் உங்களுக்கு அது Q போல வேலை செய்கின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த ஆபரேஷன்ஸ் தான். சரி, இந்த Q-ஐ எப்படி உருவாக்குவது? யூசிங் லிஸ்ட் init என்றால் உங்களுக்கு ஒரு Q ஆப்ஜெக்ட் உருவாகும். ஓகே, which is initialized to empty. சரி, ஒரு Q ஆப்ஜெக்டை உருவாக்கிய பிறகு அதில் என்ன போடுவது? நீங்கள் ஏதாவது ஒன்று போடுவது என்றால் நீங்கள் முன்பாக போடக்கூடாது, கடைசியில் போட வேண்டும். அதனால தான் அப்பண்ட் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பண்ட் என்றால் கடைசியில் போடு, இந்த லிஸ்டில் கடைசியில் போடு என்று அர்த்தம். ரிமூவ் என்றால் முதலில் இருப்பதை எடுக்க வேண்டும். அதனால தான் பாப் 0 முதலே எடுக்க வேண்டும். அந்த Q எம்டியாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க அந்த லிஸ்ட் எம்டியாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்பொழுது பாருங்கள், கிரியேட் Q ADT ஆப்ஜெக்ட். இந்த ADT பேர் Q ADT. create a Q, add 1. add 1 என்றால் அந்த Q-வில் இதுதான் Q. நான் லிஸ்டாக காட்டக்கூடாது, இதுதான் Q. அந்த Q-வில் add 1 ஒன்று சேர்த்தாகிவிட்டது. அடுத்து add hello, இதுதான் hello, இது ஒரு string. இப்பொழுது இந்த Q-வில் 2 entries பொருட்கள் இருக்கின்றன. அடுத்து add 2, இதோ 2. Q இப்படி வளர்ந்து கொண்டு போகின்றது. அடுத்து remove from the Q ன்னு சொல்கிறேன். ரிமூவ் என்றால் இதை எடுக்க வேண்டும், இதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்க வேண்டும், எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
எனவே நமக்கு 1 வரும். அந்த 1 எடுத்து பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ 1. ரிமூவ் எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது? யூ பாப் ஃப்ரம் த லிஸ்ட். இதுதான் Q என்பது ஒரு லிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த லிஸ்டில் இருந்து முதலில் இருப்பதை எடு. இதோ பாப் 0 இப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இங்கே மறைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ரிமூவ் என்று சொன்னால் போதும். இதோ ஃப்ரம் த பிகினிங் இட் வில் ரிமூவ். அடுத்து ரிமூவ் என்று சொல்கிறீர்கள், ஹலோ ரிமூவ் செய்யப்படும். இதோ பிரிண்ட். அடுத்து நான் என்ன கேட்கிறேன், Q எம்டி ஆகி இருக்கிறதா? இது ரிமூவ் ஆகிவிட்டது. இஸ் Q எம்டி என்று கேட்டால் ஃபால்ஸ் என்று வருகின்றது. இதோ பாரு, செக் இஃப் தி லிஸ்ட் இஸ் எம்டி இங்கே கேட்கும். இங்கே அது Q எம்டி ஆக நான் கேட்கிறேன். இஸ் Q எம்டி? நோ, Q இஸ் நாட் எம்டி. அப்படி என்றால் ரிமூவ் ஃப்ரம் த Q. மீதி இருப்பது 2, அந்த 2 வரும் பிரிண்ட். இப்பொழுது கேட்கிறேன், இஸ் Q எம்டி? ட்ரூ என்று வந்திருக்கின்றது. எனவே நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால், இந்த Q எடிட்டில் லிஸ்டை வைத்துக்கொண்டு ஒரு Q போன்ற தோற்றத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். எப்படி? யூசிங் தீஸ் ஆபரேஷன்ஸ், ஆட், ரிமூவ், எம்டி. இவற்றை வைத்துக்கொண்டு நான் Q என்கின்ற ஒரு மாயை உருவாக்கியிருக்கிறேன். உண்மையாக இருப்பது லிஸ்ட் தான், ஆனால் அதை Q போல நான் காட்டுகிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது லிஸ்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிஸ்டை நேர அணுக முடியாது. இந்த லிஸ்டை அணுகுவதற்கு நீங்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் இவற்றை பயன்படுத்தினால் உங்களுக்கு லிஸ்ட் கிடைக்காது, உங்களுக்கு Q தான் கிடைக்கும். அதுதான் எடிட்டினுடைய மகத்துவம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் லிஸ்ட் இஸ் protected inside the class. இவ்வாறு தான் நாம் ADT-ஐ உருவாக்குகிறோம், பயன்படுத்துகிறோம். நாம் இந்த டாபிக்கை நிறுத்திக் கொள்வோம். நான் ADT-ஐ ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு விளக்கி இருக்கிறேன். இது போதும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.